அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இந்த சுற்றுப்பயணம் குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற முழக்கத்தோடு சட்டமன்ற தொகுதி வாரியாக பயணத்தை தொடங்க இருக்கின்றார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி தொடங்கக்கூடிய முதல் கட்ட சுற்றுப்பயணமானது ஜூலை 20ஆம் தேதி வரை நீடிக்க இருக்கின்றது. அதன்படி ஏறக்குறைய 13 நாட்கள் வரை தொடர்ச்சியாக சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக இந்த சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்குகின்றார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தலுக்கு முன்பாக சென்று அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்த்தறியக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் என்று ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தார். ஜூலை 7ஆம் தேதி மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் தொகுதிகளுக்கும், ஜூலை 8இல் கோவை வடக்கு தெற்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கும், ஜூலை 10இல் விழுப்புரம், விக்கிரவாண்டி, திண்டிவனம் தொகுதிகளுக்கும், ஜூலை 11இல் வானூர், மயிலம், செஞ்சி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும், ஜூலை 12இல் கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி உள்ளிட்ட தொகுதிகளுக்கும், ஜூலை 14இல் கடலூர் தெற்கு, மேற்கு, கிழக்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கும், ஜூலை 15இல் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளுக்கும், ஜூலை 16இல் திருவாரூர், நாகப்பட்டினம் தொகுதிகளுக்கும், ஜூலை 17இலே நாகை, திருவாரூர் மற்றும் ஜூலை 18இல் திருவாரூர், தஞ்சாவூர் கிழக்கு மாவட்டங்களுக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். மேலும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் பாபநாசம், தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்னும் பெயரிலான இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். ஏறக்குறைய சட்டமன்ற தொகுதி வாரியாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையை எடப்பாடி பழனிசாமி தொடங்குகின்றார் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக அவருடைய இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்கின்றது. முதலில் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் கூடுதலான சட்டமன்ற தொகுதிகளுக்கு முதல் கட்ட சுற்றுப்பயணமும், அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் சென்றடையக்கூடிய விதமாக அவருடைய பயண திட்டம் இருக்கும் என்ற தகவலையும் அதிமுக சார்பில் வெளியிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி கோயம்புத்தூர் புறநகரில் தனது சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கவிருக்கிறார். கோயம்புத்தூர், விழுப்புரம், கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஜூலை 20ஆம் தேதி அவரது சுற்றுப்பயணமானது நிறைவு பெற இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தொடர்ந்து பதிவிட இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்கள் தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். மாவட்ட செயலாளர்களை தொடர்ச்சியாக சந்தித்து வரக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளை முன்கூட்டியே தொடங்க வேண்டும் என்பதை மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல் நாள் கூட்டத்திலேயே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தயாராகிவிட்டதாகவும் மாவட்ட செயலாளர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைக்குமாறும் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் தேர்தல் பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக இந்த சுற்றுப்பயணம் என்பது வெறுமனவே அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய பயணமாக இல்லாமல் ஆளும் அரசுக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கப் போகின்றார் என்று அதிமுகவினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள், குறிப்பாக ஆளும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தேர்தல் பணிகளை தொடங்குவதற்காக, தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கான வியூகத்தை வகுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதியே தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்குகின்றார் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக கோயம்புத்தூர் புறநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்குகின்றார் என்று குறிப்பிடக்கூடிய விதமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரிலான இந்த சுற்றுப்பயண திட்டம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய கோவை பகுதியை ஒட்டி இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரினுடைய பட்டுக்கோட்டை, பேராவூரணி சட்டமன்ற தொகுதிகளில் நிறைவு செய்ய இருக்கின்றார். அதற்கு இடைப்பட்ட அந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று அங்கு தேர்தல் பரப்புரையிலே ஈடுபடுவார் என்ற ஒரு தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம், தொடர் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் என்றே குறிப்பிட்டு இந்த பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்களில் முதல் கட்சியாகவும் முதல் தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகின்றார். சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது பல்வேறு கருத்துக்களை அவர் எடுத்து வைக்க இருக்கின்றார். அதிமுகவை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் தீவிரமாக இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் கூட்டணி தொடர்பான முடிவுகளை கூட மிக விரைவாக எடுத்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. பாஜகவுடனான கூட்டணியை தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டு இருப்பதற்கு முன்பாகவே அறிவித்தது கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் வியூகமாகத்தான் பார்க்கப்பட்டது. கடைசி நேரத்தில் தேர்தலுக்கான கூட்டணி அமைப்பதை விட ஓராண்டுக்கு முன்பே கூட்டணி அமைத்தது ஒரு வகையில் அதிமுகவிற்கு சாதகமான பலனை தருவதாக அந்த கட்சியினர் கூறக்கூடிய நிலையில் தன்னுடைய பிரச்சாரத்தை வரும் 7ஆம் தேதி முதல் தொடங்குகின்றார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக வலிமையாக இருக்கக்கூடிய கோவையில் தொடங்கக்கூடிய இந்த முதல்கட்ட பிரச்சாரம் டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரில் ஜூலை 20ஆம் தேதி நிறைவடைய இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.